முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அல் வலா வல் பரா என்ற கொள்கையின் முக்கியமான விஷயத்தை போதிக்கிறார். நன்றாக பாருங்கள். நீங்கள் அல்லாஹ்வை அறிந்து கொள்ள ஆரம்பித்தீர்கள், சரியா? அல்லாஹ்வுடைய தூதரின் சுன்னாவை அறிந்து கொள்ள ஆரம்பித்தீர்கள், அல்லாஹ்வை பயப்பட ஆரம்பித்தீர்கள். என்னை படைத்த இறைவன் இருக்கிறான், நான் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட சாதாரண ஒரு அடிமை, நான் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விற்கு பணிந்து நீங்கள் அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்ற ஆரம்பிக்கிறீர்கள். இது உங்களுடைய ஒரு ஆரம்ப நிலை என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் இரண்டு வகையாக இருப்பார்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் இரண்டு வகை மக்களாக இருப்பார்கள், அல்லது மூன்று வகை மக்களாக இருப்பார்கள். ஒரு வகை மக்கள் யார் என்றால், உங்களிலே ஏற்படக்கூடிய நல்ல மாற்றங்களை பார்ப்பார்கள், உங்களுடைய வணக்க வழிபாடுகளை பார்ப்பார்கள், உங்களிலே ஏற்பட்ட அந்த இறையச்சத்தை பார்ப்பார்கள். அவர்களுடைய உள்ளத்திலும் அல்லாஹ்வுடைய பயம் பிறக்கும். நாமும் இவரை போன்று நல்லவராக ஆக வேண்டுமே, இவரிடத்திலே நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்றனவே, இவர் என்ன செய்கிறார், இவரிடத்திலே பழகுவதால் நமக்கு நல்ல பிரயோஜனம் ஏற்படுகிறது என்பதாக உங்களிடமிருந்து, கவனமாக கேளுங்கள், உங்களிடமிருந்து நீங்கள் பெற்ற நன்மையை, நீங்கள் அடைந்த தக்வாவை பெறுவதற்காக, அடைவதற்காக உங்களோடு பழகக்கூடியவர்கள், ஆனால் அவர்களிடத்திலே இல்ம் இருக்காது, தக்வா இருக்காது, எதுவும் இருக்காது. ஆனால் அவர்கள் தக்வாவுக்காக, இல்முக்காக உங்களிடத்திலே பழகக்கூடியவர்கள். இப்படிப்பட்டவர்களோடு நீங்கள் பழக வேண்டும், இப்படிப்பட்டவர்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டும், இப்படிப்பட்டவர்களை நீங்கள் நெருக்கமாக்க வேண்டும். உங்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததை அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். இவர்களோடு நாம் அன்பு வைப்பதற்கு, இவர்களை நாம் நெருக்கமாக்குவதற்கு, நமது சபையிலே இவர்கள் வருவதற்கு, இவர்களோடு நாம் இருப்பதற்கு இவர்கள் தகுதியானவர்கள். عبس وتولى أن جاءه الأعمى وما يدريك لعله يزكى أو يذكر فتنفعه الذكرى أما من استغنى فأنت له تصدى وما عليك ألا يزكى وأما من جاءك يسعى وهو يخشى فأنت عنه تلهى كلا إنه تذكرى. அல்லாஹ் சொல்கிறான், நபியே, யார் இல்மை தேடி வருகிறார்களோ, இறையச்சத்தை தேடி வருகிறார்களோ, மனதால் பரிசுத்தமாக வேண்டும் என்று தேடி வருகிறார்களோ, அவர்களை புறக்கணிக்காதீர்கள் நபியே, அவர்களை நெருக்கமாக்கிக் கொள்ளுங்கள், அவர்களை உங்களது சபையிலே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறார். சரியா? அவர் ஏழையாக இருந்தாலும் சரி, பார்ப்பதற்கு ஒரு பங்கரையான தோற்றத்தில் இருந்தாலும் சரி, மக்களால் மதிக்கப்பட்டாலும் சரி, மதிக்கப்படவில்லை என்றாலும் சரி, இவர்கள்தான் நாம் பழகுவதற்கு, நாம் நெருக்கமாக்கிக் கொள்வதற்கு தகுதியானவர்கள். இரண்டாவது ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தார் யார் என்றால், இவர்களுக்கு எதுவுமே தெரியாது. அல் முகஃபலூன், மார்க்கம் என்றால் என்ன என்று தெரியாது, அல்லாஹ் என்றால் யார் என்று தெரியாது, தீன் என்றால் என்னவென்று தெரியாது, தங்களது உலக விஷயங்களிலே மூழ்கி இருப்பவர்கள், புறக்கணித்தவர்கள், நிராகரித்தவர்கள், வம்பு பிடிப்பவர்கள் என்ற நிலையை அடையாதவர்கள். புரியுதுங்களா? அல் முகஃபல். இவர்களை பொறுத்தவரை நாம் தாவாவிற்காக இவர்களை தேடி செல்ல வேண்டும், நாம் தாவாவுக்காக இவர்களை தேடி செல்ல வேண்டும். இப்படிப்பட்டவர்களைத்தான் தேடி சென்று அழைப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை அனுப்பினார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், அவர்களுக்கு முன்னால் வந்த தூதர்களும் இப்படிப்பட்ட மக்களை தேடி சென்று அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள். அப்ப இவர்கள் நேர்வழிக்கும் வரலாம், இறையச்சத்திற்கு வரலாம், தீனுக்கு ஹிதாயத்திற்கு வரலாம். அப்ப எனவே இவர்கள் மீது ஆதரவு வைத்தவர்களாக, இவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவர்களாக இவர்களை நாம் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்துக் கொண்டே இருப்போம். இப்படிப்பட்ட ஒரு மக்கள். இரண்டு வகையான மக்கள் ஆகிவிட்டார்களா? ஒரு வகை மக்கள் யார்?
உங்களிடத்திலிருந்து தீனை பெறுவதற்காக, உங்களுடைய தக்வாவை கொண்டு பிரயோஜனம் பெறுவதற்காக உங்களை நேசித்து உங்களோடு நெருக்கமாக வரக்கூடியவர்கள், அவர்களை நீங்கள் புறக்கணித்து விடக்கூடாது. அவர்கள் அழகாக இல்லை, அவர்களிடத்திலே வசதி இல்லை, படிப்பு இல்லை, அவர்களிடத்திலே எந்த விதமான பார்ப்பதற்கு கவர்ச்சியான தோற்றம் இல்லை என்றெல்லாம் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் புறக்கணித்து விடக்கூடாது. அவர்களை நெருக்கமாக்கி கொள்ள வேண்டும். இரண்டாவது கூட்டம் யார்? அல் முகஃபல், அறியாத மக்கள். இவர்களுக்கு மார்க்கத்தை பற்றிய விழிப்புணர்வு இல்லை, மறுமையை பற்றிய விழிப்புணர்வு இல்லை. அவர்கள் தங்களது துன்யாவிலே மூழ்கி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மக்களை நாம் தேடி சென்று அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க வேண்டும். வாருங்கள், ஆகிரத்தின் பக்கம் வாருங்கள், அல்லாஹ் உங்களுக்காக மறுமையிலே ஏற்பாடு செய்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தின் பக்கம் வாருங்கள், உங்களை படைத்த இறைவனை புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அனுப்பிய தூதரை புரிந்து கொள்ளுங்கள் என்று அவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும். சொர்க்கத்தை கொண்டு அவர்களுக்கு நன்மாராயங்கள், நீங்கள் அமல் செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை வைத்திருக்கிறான் என்று பஷீரம் வ நதீரா, நற்செய்தி கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிப்பவர்களாகவும் அவர்களிடத்திலே நாம் தேடி சென்று தாவா செய்ய வேண்டும். இரண்டாவது வகை. மூன்றாவது வகை மக்கள் யார் என்றால் இவர்கள் தான் வம்பர்கள். இவர்கள் யார்? வம்பு செய்பவர்கள், சண்டைக்காரர்கள், பகைவர்கள். அதாவது நீங்கள் மார்க்கத்தை பின்பற்ற ஆரம்பித்த உடனே ஷைத்தான் இத்தகைய மக்களின் தலைமையில் ஏறி உட்கார்ந்து கொள்வான். தானும் மார்க்கத்தின்படி நடக்க மாட்டான், உங்களையும் மார்க்கத்தின்படி நடக்க விட மாட்டான். ஆனால் நீங்கள் மார்க்கத்தின்படி நடப்பதால் அவனுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு மனிதன் நல்லொழுக்கம் உள்ளவனாக, தக்வா உள்ளவனாக இருந்தால் அடுத்தவனுக்கு அதனால் என்ன பிரச்சனை? பிரச்சனை யாருக்கு? ஷைத்தானுக்கு. யாருக்கு? ஷைத்தானுக்கு பிரச்சனை. அப்ப இந்த ஷைத்தான் என்ன செய்கிறான்? மனிதர்களிலே யார் இப்படி விஷமிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய தலைமையில் ஏறி உட்கார்ந்து கொண்டு அவர்களும் நேர்வழி அடைவதற்கு விடமாட்டான், உங்களையும் நேர்வழி நடப்பதற்கு விடமாட்டான். இந்த மக்களை, மூன்றாவது மக்களை உங்களுக்கு எதிராக தூண்டி விடுவான். அப்படியே இந்த மூன்று வகையான மக்களையும் ஒவ்வொருவரும் அவரவங்களுடைய குடும்பத்தில் பார்க்கலாம். எப்படி இந்த மூன்றாவது வகை, ஏன்னா இந்த மூன்றாவது வகை தான் இப்ப நம்ம பேசக்கூடிய மக்கள்ங்கிறதுனால இதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுவோம். பெரும்பாலும் நம்ம பார்க்கிற சூழ்நிலை, ஒரு வீட்டில் ஒரு பையன் இரவு தாமதமாக வருவான், தாய் தந்தையர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள், அங்கே இங்கே என்று சுத்துவான், கண்டுகொள்ள மாட்டார்கள், தாய் தந்தையர்களை எதிர்த்து பேசுவான், கண்டுகொள்ள மாட்டார்கள், அதிகமாக செல்வங்களை தாய் தந்தையர்களிடமிருந்து பெற்று வீண் விரயம் செய்வான், கண்டுகொள்ள மாட்டார்கள், பேசாம இருப்பார்கள். அலங்கோலமாக அசிங்கமாக தனது தோற்றத்தை மாற்றிக்கொள்வான், கேட்டால் இதுதான் ஸ்டைல் என்று சொல்வான், ஒன்றும் சொல்ல மாட்டார்கள், அள்ளி அள்ளி கொடுப்பார்கள். இந்த பையன் எங்கேயாவது ஒரு இஸ்லாமிய ஒரு சூழ்நிலையில் ஒரு சிலரால் அறிவுரை கூறப்பட்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட்டு இவனுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பயம், தக்வா ஏற்பட்டு இவன் திருந்த ஆரம்பிப்பான். இவனுடைய தோற்றம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி சுன்னாவின் பக்கம் வரும். இவனுடைய முக தோற்றம் மாறும், முகத்திலே தாடி வளர்ப்பான். இவன் பள்ளிவாசலுக்கு மஸ்ஜிதுக்கு சரியாக தொழ ஆரம்பிப்பான், தாய் தந்தையர்களிடத்திலே கண்ணியமாக பேச ஆரம்பிப்பான், செல்வத்தை வீண்விரயம் செய்ய மாட்டான். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி முன்பு துன்யாவுக்காக ஹராமான வேலைகளுக்காக செலவு செய்து கொண்டிருந்தவன், துன்யாவுக்காக ஹராமான காரியங்களுக்காக இரவிலும் பகலிலும் அதிகமான நேரங்களை கொடுத்து கொண்டிருந்தவன் இப்போது அந்த செல்வத்தையும் அந்த நேரத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வுடைய தீனுக்காக செலவழிக்க ஆரம்பிப்பான். இப்ப இந்த பெற்றோர்கள் எப்படி தெரியுமா மாறுவார்கள்? நீ இப்படியே போய்கொண்டே இருந்தால் நீ ஒரு ஃபக்கீராக மாறிவிடுவாய். இது என்ன ஒரு கோலம், இது விகாரமான ஒரு கோலத்திலே இருக்கிறாய் என்று சொல்ல வருவார்கள். இப்படி மஸ்ஜித் என்று நீ பள்ளிவாசலுக்கு சென்று விட்டால் மனைவியை விட்டு விடுவாய், பிள்ளைகளை விட்டு விடுவாய், உனக்கு குடும்பம் தேவையில்லையா என்று சொல்வார்கள். மஸ்ஜிதிற்கு செல்வதற்கு தடை விதிப்பார்கள், மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு தடை விதிப்பார்கள்,
மார்க்கத்திற்கு செலவழிப்பதற்கு தடை விதிப்பார்கள், இன்னும் இப்படியே அவனுக்கு நெருக்கடியை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இது ஆண்கள் விஷயத்திலும் பார்க்கலாம், பெண்கள் விஷயத்திலும் பார்க்கலாம். அதாவது காலந்தோறும் உட்கார்ந்து சினிமாவையும் சீரியல்களையும் பார்த்து கொண்டிருந்த போதெல்லாம் அம்மாக்காரங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இதே சகோதரி மார்க்கத்தை படிக்க ஆரம்பித்தவுடன் அப்போது அந்த அம்மா சொல்லுவாங்க, இப்படி பொழுதன்னைக்கு உட்கார்ந்து இதை படிச்சுக்கிட்டே இருந்தா வீட்டு வேலையை யார் செய்யறது, தூக்கி வச்சுட்டு வந்து வீட்டு வேலையை செய்யுது. ஹராமை செய்து கொண்டிருந்த போது சொல்லவில்லை, ஹலாலை செய்ய ஆரம்பித்த போது, தக்வாவின்படி நடக்க ஆரம்பிக்கும் போது உங்களிடத்தில் இல்லாத குறைகள் எல்லாம் அவர்களுக்கு தெரியும், நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாம் அவர்களுக்கு குறையாக தெரியும். கடைசியில் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஒன்று உங்களை மார்க்கத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்களா அல்லது துன்யாவை தேர்ந்தெடுக்கிறீர்களா என்ற அளவுக்கு உங்களுக்கு நெருக்கடியை கொண்டு வந்து விடுவார்கள். அப்ப நீங்கள் மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு உங்களுக்கு தடையாக ஆரம்பித்து விடுவார்கள். அப்ப இந்த மாதிரி மக்களுக்கு ஒரு முறை, இருமுறை, 3 முறை நீங்கள் இவர்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததற்கு பிறகும் இவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் உங்களுக்கு தடை செய்து கொண்டே இருப்பார்களே, ஆனால் இவர்களை நாம் கண்டிப்பாக புறக்கணித்தே ஆக வேண்டும். இப்படிப்பட்டவர்களோடு நாம் நட்பு வைத்துக் கொள்ள முடியாது. இந்த 3வது வகை மக்களைத்தான் 4வது வசனத்தில் இதைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதுபோன்று நாம் முன்பு கூறிய சூரா அல் முஜாதிலாவுடைய 58வது அத்தியாயத்தில் 22வது வசனத்திலும் இதைத்தான் அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முரண்படக்கூடியவர்கள். சுன்னா என்றால் அதற்கு மாற்றம் தான் செய்வேன், மார்க்கம் என்றால் அதை நான் பின்பற்ற மாட்டேன் என்ற பிடிவாதத்தில் உங்களோடு யார் சண்டைக்கு வம்புக்கு வருகிறார்களோ அவர்களிடத்திலே நீங்கள் நேசம் கொள்ளக்கூடாது, அவர்களிடத்திலே நீங்கள் நெருக்கம் பாராட்டக்கூடாது, அவர்களது திருப்தியை நீங்கள் தேடக்கூடாது. புரியுதுங்களா? இப்ப இதே போல இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா தௌபாவுடைய 23, 24 ஆகிய வசனங்களிலே சொல்கிறான். பாருங்கள். யா அய்யுஹல் லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே, லா தத்தகிது ஆபாஅக்கும் வ அப்னாஅக்கும், லா தத்தகிது ஆபாஅக்கும் வ இஹ்வானக்கும் அவுலியா இன் இஸ்தஹப்புல் குஃப்ர அலல் ஈமான். மூமின்களே, சூரா தௌபா 9வது அத்தியாயத்தின் 23, 24. மூமின்களே, நீங்கள் உங்கள் பெற்றோரையும் உங்கள் சகோதரர்களையும் அவுலியா, நண்பர்களாக, உங்களுக்கு நெருக்கமானவர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். எப்போது? இனிஸ்தஹப்புல் குஃப்ர அலல் ஈமான், ஈமானை விட அவர்கள் குஃப்ரை நேசிப்பவர்களாக இருந்தால், ஈமானை விட குஃப்ரை அவர்கள் நேசிப்பவர்களாக இருந்தால், சுன்னாவை விட பிதஅத்துகளை அவர்கள் நேசிப்பவர்களாக இருந்தால், தௌஹீதை விட ஷிர்கை அவர்கள் நேசிப்பவர்களாக இருந்தால், அப்படிப்பட்டவர்களை நீங்கள் உங்களுக்கு நெருக்கமானவர்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அப்படி எடுத்துக்கொண்டால் وَمَن يَتَوَلَّهُم مِّنكُمْ فَأُولَٰئِكَ هُمُ الظَّالِمُونَ, யார் அப்படி எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களும் அநியாயக்காரர்கள் தான். அப்போ ஒரு மனிதன் தன்னை தொழுகையாளி, தான் பேணுதல் உள்ளவன் என்று நினைத்துக் கொண்டிருந்தாலும் அவன் அல்லாஹுடைய அந்த தௌஹீதை விட, ஈமானை விட குஃப்ரை நேசிப்பவர்கள், அது தந்தையாக இருக்கட்டும் சகோதரனாக இருக்கட்டும், அவர்களோடு நேசம் கொண்டால் இவனும் அநியாயக்காரன் தான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் மேலும் சொல்லுங்கள். قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره والله لا يهدي القوم الظالمين. நபியே நீங்கள் சொல்லுங்கள், உங்களது தாய் தந்தை, உங்களது பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களது மனைவிமார்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள், நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்கள், நீங்கள் நஷ்டம் ஏற்படாமல் பயந்து பயந்து செய்யக்கூடிய வியாபாரங்கள், நீங்கள் விருப்பமாக கட்டி வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய வீடுகள், அல்லாஹ்வை விட, ரசூலை விட, அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாது செய்வதை விட உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் அல்லாஹ்வின் தண்டனையை நீங்கள் எதிர்பாருங்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தீனை விட, அல்லாஹ்வுடைய தீனுக்கு எதிராக இருக்கக்கூடிய தாய் தந்தை பெற்றோர் பிள்ளைகள் குடும்பத்தார் உங்களுக்கு நேசமாக ஆகிவிட்டால் அல்லாஹ்வுடைய தண்டனையை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, இந்த இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தெளிவாக சொல்ல வருவது என்னவென்றால், யார் அல்லாஹ்வுடைய தீனுக்கு எதிராக செயல்படுகிறார்களோ, கவனமாக வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள், தீன் இல்லாத எல்லோரும் அல்ல, யார் அல்லாஹ்வுடைய தீனுக்கு எதிராக செயல்படுகிறார்களோ, உங்களை மார்க்கத்தில் நீங்கள் வழி நடப்பதிலிருந்து தடுக்க விரும்புகிறார்களோ, உங்களை திரும்ப விரும்புகிறார்களோ, நீங்கள் மார்க்கத்தை பின்பற்றும் போது வறுமையை கொண்டு உங்களை எச்சரிக்கிறார்கள், பயத்தை உங்களுக்கு தருகிறார்கள், உங்களை பழிக்கிறார்கள், ஏசுகிறார்கள், உங்களுடைய மார்க்க பற்றை குறைக்கும்படியான காரியங்களை செய்கிறார்கள். இப்படியெல்லாம் யார் நடந்து கொள்கிறார்களோ அவர்களோடு நீங்கள் நேசம் கொள்ள முடியாது. அப்படி மீண்டும் ஒருவன் நேசம் கொண்டால் அல்லாஹு தஆலா அவனையும் அநியாயக்காரனாக வழிகட்டவனாக சொல்லிவிடுகிறான். எப்படி இவன் வழிகெடுவான், அநியாயக்காரனாக மாறுவான் என்றால், ஒரேடியாக ஒரே நேரத்தில் அல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மனிதன் அவர்களுடைய வழியிலே செல்ல ஆரம்பித்து விடுவான். விலகி வரவில்லை என்றால் அவர்களுடைய வழியிலே அவன் செல்ல ஆரம்பித்து விடுவான். ஆகவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்திலே இந்த விஷயத்தை சொல்லிவிடுகிறான், இப்படிப்பட்டவர்களோடு நீங்கள் பழக்கம் வைத்துக் கொள்ளாதீர்கள். அப்ப நம்ம குடும்பத்துல எத்தனையோ பேரை, மக்களை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் சுன்னாவின் பக்கம் செல்லும் பொழுது அவர்கள் உங்களை பழிப்பார்கள், உங்களை தடுப்பார்கள், நன்மையிலிருந்து உங்களை தடுப்பார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் அறிவுரை கூறியதற்கு பிறகும் அவர்கள் தொடர்ந்து இதே பழக்கத்தில் இருப்பார்களேனால், அப்படி பிதஅத் செய்யக்கூடிய, ஷிர்க் செய்யக்கூடிய, சுன்னாவை மீறக்கூடிய மக்கள் உங்களுடைய சகோதரராக இருக்கட்டும், உடன் பிறந்த சகோதரியாக இருக்கட்டும், வேறு யாராக இருந்தாலும் சரி, நெருக்கமான உறவினராக இருந்தாலும் கூட அவரோடு உறவு பாராட்ட முடியாது என்றால் மற்றவர்களை பற்றி நாம் என்ன சொல்வது? அப்ப அவர்களை விட்டு விலகி இருப்பது நம்முடைய ஈமானுடைய ஒரு பாதுகாப்பு. இது ஒரு விஷயமாயிற்றா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், பொதுவாக நீங்கள் யாரை விரும்புவீர்களோ அவருக்கு விருப்பமானதும் உங்களுக்கு விருப்பமாக இருக்கும். நீங்கள் யாரை வெறுப்பீர்களோ அவருக்கு வெறுப்பானதெல்லாம் உங்களுக்கு வெறுப்பாக இருக்கும். நீங்கள் யாரை விரும்புவீர்களோ அவருடைய நேசர்கள் எல்லாம் உங்களுக்கும் நேசர்கள். நீங்கள் யாரை வெறுப்பீர்களோ அவருடைய பகைவர்கள் எல்லாம் உங்களுக்கும் பகைவர்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? மன் அஹப்ப லில்லாஹ் வ அப்கத லில்லாஹ் வ அஅதா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ் ஃபகத் இஸ்தக்மல ஈமான். ஸஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பு, யார் அல்லாஹ்விற்காக நேசம் கொண்டாரோ, யார் அல்லாஹ்விற்காக வெறுத்தாரோ, யார் அல்லாஹ்விற்காக கொடுத்தாரோ, யார் அல்லாஹ்விற்காக தடுத்தாரோ அவர் ஈமானை முழுமையாக்கி கொண்டார். இப்ப நீங்கள் அல்லாஹ்வை நல்ல கவனமாக கேளுங்க. நீங்கள் அல்லாஹ்வை விரும்புகிறீர்கள் என்று சொல்கிறீர்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்கள் என்று சொல்கிறீர்கள், அல்லாஹ்வின் மீது உங்களுக்கு அதிகமான பிரியம் இருக்கிறது என்று சொல்கிறீர்கள், அல்லாஹ் தான் உங்களுக்கு நெருக்கமானவன் என்று சொல்கிறீர்கள். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய எதிரிகளா, நண்பர்களா? சுன்னாவை மீறக்கூடியவர்கள் அல்லாஹ்வின் நண்பர்களா, அல்லாஹ்வின் எதிரிகளா? நபியையும் நபியின் சுன்னாவையும் பரிகாசம் செய்யக்கூடியவர்கள் இன்று எத்தனை முஸ்லிம்கள் செய்கிறார்கள்? சுன்னாவை பேணக்கூடிய வாலிபர்களை, முஸ்லிம் பெண்களை எத்தனை முஸ்லிம் சமுதாயத்திலே உள்ள, இந்த முஸ்லிம் சமுதாயம் என்ற பெயரிலே உள்ளவர்கள் எவ்வளவு பரிகாசம் செய்கிறார்கள். அந்த மேற்கத்தியர்களுடைய, ஐரோப்பியர்களுடைய கலாச்சாரம் அவர்களது உள்ளத்திலே எவ்வளவு ஆழமாக வேரூன்றி விட்டதென்றால் இஸ்லாமை பின்பற்றுவது அவர்களுக்கு பிற்போக்குத்தனமாக தெரிகிறது. இஸ்லாமை பின்பற்றுவது அவர்களுக்கு ஒரு அநாகரிகமாக தெரிகிறது. மேற்கத்திய கலாச்சாரம் அவர்களுக்கு ஒரு முற்போக்கு சிந்தனையாக, அவர்களுக்கு ஒரு பெரிய உயர்வாக, பெருமையாக தெரிகிறது. ஆகவே குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்களை பார்த்து ஏளனம் செய்கிறார்கள், பரிகாசம் செய்கிறார்கள். இப்படி சுன்னாவை பரிகாசம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வின் நண்பர்களா, அல்லாஹ்வின் எதிரிகளா? அல்லாஹ்வின் எதிரிகள். அப்ப நீங்கள் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டு அல்லாஹ்வை நேசிப்பது உண்மையாக இருக்குமேயானால், நீங்கள் நபியின் மீது நேசம் கொண்டு நபியின் மீது நீங்கள் ஈமான் வைத்திருப்பது உண்மையாக இருக்குமேயானால், அந்த அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் யார் நேசர்களாக இருக்கிறார்களோ அவர்களைத்தான் நீங்களும் நேசிக்க வேண்டும்.
அப்போதுதான் நீங்கள் அல்லாஹ்வுக்காக நேசித்தவர்கள். பிலாலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் நேசித்தார்கள்? ஏன் நேசித்தார்கள் பிலாலை? பிலாலிடத்தில் என்ன இருந்தது? ஆனால் பிலாலை பார்க்காமல் அல்லாஹ்வின் தூதராலும் இருக்க முடியாது, அல்லாஹ்வின் தூதரை பார்க்காமல் பிலாலாலும் இருக்க முடியாது. அம்மாரை பார்க்காமல் அல்லாஹ்வின் தூதரால் இருக்க முடியாது, அம்மாருக்கும் அல்லாஹ்வின் தூதரை பார்க்காமல் இருக்க முடியாது. என்ன நேசம்! உசாமா, ஸைத் அடிமையாக இருந்தவர்கள். இப்படிப்பட்ட ஒரு அடிமை குலத்தைச் சேர்ந்தவர்களை கூட நபி அவர்கள் தங்களோடு நெருக்கமாக வைத்திருந்தார்கள். ஹிப்பி, எனது அன்பு, எனது நேசம் என்று சொன்னார்கள் உசாமாவிற்கு. ஹிப்பு ஹிப்பி, உசாமாவுடைய தந்தை எனது நேசம் என்று சொன்னார்கள். ஏன் அப்படிப்பட்ட அந்த ஏழையான, பார்ப்பதற்கு ஒரு அழகற்ற அந்த ஒரு மக்களோடு கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி அணைத்தார்கள், முத்தமிட்டார்கள், கொஞ்சினார்கள், நெருக்கமாக வைத்திருந்தார்கள். எதற்காக? அல்லாஹ்வுக்காக. ஏன்? இவர்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள், இவர்கள் அல்லாஹ்விற்கு நேசமானவர்கள். குறைஷி குலத்தின் எத்தனையோ அழகாக இருந்த வாலிபர்களை விட, அந்த குழந்தைகளை விட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசாமாவை கொஞ்சினார்கள், உசாமாவை தூக்கி அணைத்தார்கள். ஏன்? இவர் அல்லாஹ்விற்கு நேசமான ஒரு அடியாருடைய மகன், இவரும் அல்லாஹ்வை நேசிக்கிறார். யோசித்து பாருங்கள். யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் எதிர்க்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை அலட்சியம் செய்கிறார்களோ, இவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய தூதருடைய எதிரிகள். நீங்கள் அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வின் நேசரின் அல்லாஹ்வுடைய தூதரின் மீதும் அன்பு வைப்பது உண்மையாக இருக்குமேயானால், அல்லாஹ்வை அலட்சியம் செய்யக்கூடிய, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அலட்சியம் செய்யக்கூடிய, அல்லாஹ்வின் தூதரை அலட்சியம் செய்யக்கூடிய, அந்த தூதரோடு, அந்த தூதரின் சுன்னாவோடு பகைமை காட்டக்கூடிய மக்களோடு நீங்கள் எப்படி நேசம் வைக்க முடியும்? ரெண்டுமே ஒன்று சேராது. புரியுதுங்களா? இப்ப இரண்டுமே ஒன்று சேராது. ஒன்று ஈமான் உண்மையாக இருக்க வேண்டும். அப்படி ஈமான் உண்மையாக இருந்தால், அல்லாஹ்வின் மீதும் தூதரின் மீதும் ஈமான் உண்மையாக இருக்குமேனால், அவர்களுடைய நண்பர்கள் நேசிக்கப்பட வேண்டும், அவர்களுடைய பகைவர்கள் வெறுக்கப்பட வேண்டும்.